friends, welcome to Siva 360. So நம்ம இன்னைக்கு வீடியோஸ்ல மைக்ரோ இன்வெர்ட்டர் கனெக்ஷன் நான் 3D ல போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நார்மலா எப்பவுமே மீட்டர்ல கனெக்ட் பண்ணி டைரக்டா வந்து வீட்ல இருக்கக்கூடிய யூனிட் கனெக்ட் பண்ணிருப்போம். எந்த ஒரு லோடா இருந்தாலும் அது மூலமா தான் கனெக்ட் பண்ணிருப்போம். அந்த கனெக்ட் பண்ணிருக்கப்போ மீட்டர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை யூனிட் நீங்க யூஸ் பண்றீங்களோ 1000 வாட்ஸ்ன்றது ஒரு யூனிட். ஸோ அது வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். லோடு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனோ லைட்டோ எந்த வாஷிங் மிஷின் எது யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த லோடு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மீட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கிறப்போ அதுலேருந்து ஒரு லைன், ஸோ வீட்டுக்கு நீங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா மீட்டர்லேருந்து, அதுலேருந்து ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக வந்து நம்ம மைக்ரோ இன்வெர்ட்டர் இருந்தாலும் சரி ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் இருந்தாலும் சரி அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சோலார் பேனலுக்கு நம்ம கொண்டு போயிடணும். அதை கொண்டு போனதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து லைன் வந்து கரெக்டாக கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி கொண்டு போகிற இடத்துல ஒரு ட்ரிப்பர் ஒன்று யூஸ் பண்ணிவிடுங்க. மேலே வந்து சன்லைட் அந்த சோலார் பேனலில் படுறப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் லோடு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா சோலார் பேனல்லேருந்து பவர் வந்து உள்ளே இன்னாகும். ஸோ அந்த இன்னாகக்கூடிய அந்த இன்வெர்ட்டரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் என்ன வந்துட்டுருக்கு, 230 வோல்ட் வந்ததுன்னா அந்த 230 வோல்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதே ரேஞ்சுக்கான வோல்டேஜ் வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுவோம், வீட்டில் நீங்கள் லோடு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இதில் பேனல்லேருந்து வந்தது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணிவிடுது டிசிலேருந்து. அது டேரெக்டாக வீட்டில் இருக்கக்கூடிய லோடு வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மீட்டர் வந்து பவர் நமக்கு எடுக்கலை, வீட்டில் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஓகே. வீட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ அதிகப்படியான லோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லோடை விட அதிகப்படியான லோடு நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரிட்டர்ன் வந்து ஈபிக்கு போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் நெட் மீட்டிங் கண்டிப்பாக வந்து ஈபியில் போய்ட்டு வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கரண்ட்டை நீங்கள் அனுப்ப முடியும். அப்படி இல்லைனா நடுவில் வந்து ரிட்டர்ன் ப்ரொடக்ஷனுக்காக தனியாக ஒரு மீட்டர் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து ஈபிக்கு ரிட்டர்ன் ஆகாமல் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கான மீட்டர் இருக்குது. அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஈபியில் போய்ட்டு அந்த மீட்டர் வாங்கினா அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண லோடு போக மீதி வந்து ஈபிக்கு ரிட்டர்ன் ஆகும் யூனிட். அந்த யூனிட் கம்மியாகிறப்போ உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் பில் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். என்ன யூனிட் ஓடி இருக்கோ அதுக்கான கால்குலேஷன் எடுத்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்ன லோடு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து அது தனியாக கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. என்ன லோடு நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோமோ அதை தனியாக கால்குலேஷன் பண்ணி நம்ம ரிட்டர்ன் கொடுக்குற லோடுக்கு அமௌண்ட்டாக கால்குலேஷன் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து யூனிட்டாக மைனஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ₹2 சம்திங் ஒரு அமௌண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லோடு ஒரு ₹5 வந்ததுன்னா அதுலேருந்து இந்த அமௌண்ட்டை கழிக்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து அதிகமான யூனிட் ரிட்டர்ன் கொடுப்போம், ஆனால் வந்து நமக்கு கம்மியான அமௌண்ட் தான் வந்து கழிகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து சோலார் பேனலில் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 0 யூனிட்டுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். 0 யூனிட்னா நீங்கள் அமௌண்ட் கட்டாமல் கொண்டு வரணும், அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஒரு மினிமம் சார்ஜ் வரலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லோடுக்கு போட்டால் கூட உங்களுக்கு ஓகே. நீங்கள் அந்த ரேஞ்சுக்கே நீங்கள் போட்டு கொஞ்சம் மட்டும் ரிட்டர்ன் கொடுத்து நீங்கள் கால்குலேஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நைட்டில் யூஸ் பண்ணுற லோடுக்கு மட்டும் கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஓரளவு நல்லாவே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த கிராஃபிக்ஸே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ நாள் எடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோஸை ரெடி பண்ண முடியும். இந்த மாடல் பிளான்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான்டேஷன் சொல்லலாம். ஸோ அமெரிக்கா பல நாடுகளில் வந்து இந்த மெத்தட் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை நம்ம வந்து இப்போ அந்த அளவுக்கு வரல. ஸோ ஏன்னா அவங்களுக்கு கரண்ட் கட் வந்து பவர் கட்டுன்றது இருக்காது. ஸோ அவங்களுக்கு கரண்ட் பில் தான் ஒரு பிரச்சனை. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கான யூசேஜுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நிறைய வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடல் தான் இப்போ நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்துடும். இன்னும் அடுத்த மாடல் இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபேன். ஸோ இது ஒரு இன்வெர்ட்டர் ஃபேன் சொல்லலாம். ஸோ இந்த இன்வெர்ட்டர் ஃபேனை பற்றி இப்போ இன்னும் கனெக்ட் பண்ணி இன்னும் ரிசர்ச் பண்ணணும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறேன். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலில் அப்படி டேரெக்டாக ஓடும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதோட சேர்த்து போடணுன்றதுனால தான் கொஞ்சம் வெயிட்டிங். நான் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டி எப்படி நல்லா இருக்கான்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் அப்படியே டேரெக்டாக சொல்லிவிட்டேன், நீங்கள் வாங்கி அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது பிஎல்டிசி ஃபேன் தான் இது. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஏசி டிசி ரெண்டுத்துலேயும் வந்து இது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாடல் ஃபேன் இது. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்ம வீடியோஸில் இந்த வீடியோஸும் இருக்கும். ஸோ இது எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன். என் ஃபோன் நம்பரும் கேட்டுட்ருக்கேன். என் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளால் எந்த ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு அதை பேசிகிட்டே இருக்க முடியாதுன்றதுனால தனியாக ஒரு நம்பர் நான் கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லை நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. எவ்வளோனா ஒரு ₹1,00,000 ஆகும் சார். ஒரு அது 1 கிலோவாட் போகிறதுக்கு 1000 வாட்ஸ் பண்ணால் ஒரு ₹1,00,000 அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸடு ப்ளஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே செட் பண்ணி உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ₹1 அளவுக்கு வந்துடும். ஏரியாவுக்கு தகுந்து மாறும். கொஞ்சம் கிராமம் வந்தால் கொஞ்சம் ஒரு ₹10 அதிகமாகலாம், இல்லை நகரம் வந்தால் ஒரு ₹10 கம்மியாகலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நான் இப்போது இருக்கக்கூடிய ரேட்டை சொல்கிறேன். இன்னும் ஃபியூச்சரில் வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுனாலும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு போனால் ₹2,00,000 செலவு பண்ணால் தான் வந்து போடுற மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. ₹1,00,000 செலவு பண்ணாலும் வந்து 1 கிலோவாட் போட்டுடலாம். 2 கிலோவாட் பண்ணால் ஒரு ₹2,00,000 செலவாகும். மேக்ஸிமம் அப்படியே தோராயமாக வந்து இந்த கால்குலேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சு தான் நமக்கு கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செலவாகும். நீங்கள் ஆன் கிரிட் போட்டாலும் சரி ஆஃப் கிரிட் போட்டாலும் சரி ரெண்டுமே வந்து சேம் இந்த ரேட்டு தான் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.